அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் உங்களுக்குன்னு ஒரு பணப்பகை நட்சத்திரம், எல்லா மனிதனுக்குமே ஒரு பணப்பகை நட்சத்திரம் இருக்கு. அந்த பணப்பகை நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டு அந்த பணப்பகை நட்சத்திரம் ஓடுகின்ற நாளில் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாதீர்கள். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பணப்பகை நட்சத்திரத்துக்குண்டான நபருடன் நீங்கள் பழகினீர்கள் என்று சொன்னால் காலமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு நீங்கள் துன்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அதனால் என்ன சொல்லலான்னா நீங்கள் மிக மிக கவனமாக கண்டிப்பாக செயல்படணும். அப்போ என்ன சொல்லலான்னா அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்பகை நட்சத்திரம் கேட்டை. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களிடமும் கேட்டை நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் ஒரு பேங்க்கில் போய் கேட்ட நட்சத்திரத்தை ஓடிக்கிட்டு இருக்கும்போது பணம் எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அன்றைக்கி சிக்கல் வந்துடும். அன்றைக்கி அந்த 18வது நட்சத்திரம் தான் பணப்பகை நட்சத்திரம். எல்லாருக்கும் உடனே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். அந்த டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நமக்கு தெரிந்து கொள்வதற்கு தான் பணப்பகை நட்சத்திரங்கள் அப்படிங்கிற சொல். அப்போ அசுபதி நட்சத்திரத்திற்கு கேட்டை, பரணி நட்சத்திரத்திற்கு மூல நட்சத்திரம் பணப்பகை, கார்த்திகை நட்சத்திரத்திற்கு பூராட நட்சத்திரம் பணப்பகை, ரோகிணி நட்சத்திரத்திற்கு உத்திராடம் பணப்பகை, மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு திருவோண நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அவிட்ட நட்சத்திரம் பணப்பகையுடைய நட்சத்திரம். அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு சதய நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். அதற்கடுத்து பூச நட்சத்திரத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் பணப்பகையுடைய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்திற்கு ரேவதி நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். பூர நட்சத்திரத்திற்கு அசுவதி நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்திற்கு பரணி நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்திற்கு கார்த்திகை நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரத்திற்கு ரோகிணி நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா சுவாதி நட்சத்திரத்திற்கு மிருகசீரிட நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பணப்பகை நட்சத்திரமாக வந்துவிடும். அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பூச நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். அதற்கடுத்து மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயில்ய நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பணப்பகை நட்சத்திரமாக வந்து விடுவார்கள். உத்திராட நட்சத்திரத்திற்கு பூர நட்சத்திரம் பணப்பகையுடைய நட்சத்திரம். அதற்கடுத்து திருவோண நட்சத்திரத்திற்கு உத்திர நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரத்திற்கு அஸ்த நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். சதய நட்சத்திரத்திற்கு சித்திரை நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சுவாதி நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு விசாக நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்திற்கு அனுச நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். அப்போ இந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 18வது நட்சத்திரம் வருகின்றன்று பணம் கொடுக்கல் வாங்கல் வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைக்குரியது தான். ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா
இதில் தாராபலனில் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு சாதகமாகவே வரும். தாராபலனில் 18வது நட்சத்திரம் வந்து தாராபலனில் சரியாக வரும். நீங்கள் தாராபலன் சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நட்சத்திரங்களை நண்பர்களாக வைத்தாலும் கல்யாணம் முடித்தாலும் பயங்கரமான பிரச்சனையாயிரும். பயங்கரமான பிரச்சனையாயிரும். அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 18வது நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஏடிஎம் கார்டை கொண்டு போய் கூட நீங்கள் சொருகுனேகன் வைங்க, கண்டிப்பாக அன்றைக்கி பிரச்சனை உண்டு. அவ்வளவு கொடுமையானதா? ஆமாம், கொடுமையானது தான். ஏன்னா கண்டிப்பாக அதை நான் சொன்னேன், இந்த நட்சத்திரங்கள் பூரம் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியில் இருக்கும், சந்திராஷ்டமன ராசியில் இருக்கும். அப்போ ஏற்கனவே சந்திராஷ்டமனம் ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனால் அந்த நட்சத்திரம் தாராபலம் உள்ள நட்சத்திரம். இந்த தாராபலம் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன்னா வந்து கண்டிப்பாக இதில் வந்து என்ன சொல்கிறேன், நம்ம வந்து என்ன சொல்கிறோம், தாராபலம் உள்ள நட்சத்திரமாக இருந்தாலும் அதாவது வந்து இனிமை விஷமாகும். அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இது விஷமாக்குவதற்காகவே, பிரச்சனை உண்டு பண்ணுவதற்காகவே படைக்கப்பட்ட நட்சத்திரம். ஒரு மனிதனுடைய 18வது நட்சத்திரத்தில் கண்டிப்பாக வந்து அது அமிர்தங்கணக்காக தெரியும். ஆனால் அதற்குள் பயங்கரமான விஷம் இருக்கிறது. அந்த மாதிரி நபர்கள் ஜாதகம் பார்க்க வந்தால் டென்ஷனை ஏற்படுத்தி விட்டுருவாங்க, உறுதியாக டென்ஷனை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. கவனமாக, அதாவது வந்து நம்ம நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமன ராசியில் இருக்கிற நட்சத்திரம். அப்போ எடக்கு முடக்கான கேள்வி தான் கேட்பான், அப்போ எப்போ வந்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 18வது நட்சத்திரத்திற்கு உண்டான ஆட்கள் வரும்போதும், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 18வது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் தொழில் நிமித்தமாகவோ மற்ற எந்த விஷய நிமித்தமாகவோ எதிராளிகளிடம் பேசும்போது நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். பணத்தில் மட்டும்தான் அல்ல, நம்மளுடைய இமேஜை கூட இந்த நட்சத்திரம் வந்து கெடுத்து போடும், டென்ஷன் ஆக்கி விட்டுரும், கைகலப்புகளை உண்டாக்கி விட்டுரும், பிரச்சனைகளை உண்டாக்கிவிட்டோம். அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா 8வது ராசியில் இருக்கிற 18வது நட்சத்திரம். அப்போ பயங்கரமான ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு நட்சத்திரம். அதனால் வந்து என்ன சொன்னால், இந்த நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எதுக்க சொல்லப்பட்டுள்ள நட்சத்திரக்காரர்கள் வந்தாங்க அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா அளவோடு வச்சுக்கிடுங்க. அளவோடு வச்சு வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா, சரி இந்த நபர்களை சார் உள்ளே வந்துட்டாங்க, இவங்களை கட் பண்ணணும், என்ன வழி அப்படின்னு ஒரு வழி இருக்கும்ல. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வியாழக்கிழமை, ஒரு வளர்பிறை வியாழக்கிழமை நல்லா வீட்டில் வந்து என்ன சமையலுக்கு மேல் பண்ணி இலகளை வாங்கி வச்சு பாயாசத்தோடு, வடை பாயாசத்தோடு இந்த மாதிரி நபர்களை வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு வந்து என்ன சொன்னா கூப்பிட்டு நல்லா வடவாயத்தோடு சாப்பாடு போட்டு நல்லா நீட்டாக வழி அனுப்பி வச்சுருங்க. திரும்ப உங்களுடைய வீட்டு பக்கமே வரமாட்டாங்க, அப்படியே கட்டாயம். இதெல்லாம் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். ஒருத்தரை கட் பண்ணணுமா, வியாழக்கிழமை என்ன சொன்னால் ஹோட்டலில் போய் என்னோட வீட்டில் கூப்பிட்டு சோத்தை போட்டுருங்க, அதுக்கடுத்து அவன் ஜென்மத்திற்கும் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டான். இது ஜோதிட சூத்திரம். சரி, ஒரு பிள்ளை லவ் பண்ணுது, இல்லை ஒரு பையன் லவ் பண்ணுறான், ஒன்றும் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, ஒன்றும் பிரச்சனை கூடாது. லவ் பண்ணுறியா, சரி வா ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு அன்பாக கூப்பிடுங்க, ரொம்ப சந்தோஷமாக வருவான். இல்லை அந்த பொண்ணே உங்கள் பையனை லவ் பண்ணுது, நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா அந்த பொண்ணை வீட்டுக்கு வர சொல்லுங்கள், நல்லா சமையல் பண்ணுங்கள், உங்கள் வீட்லேயே சமையல் பண்ணுங்கள், நல்லா உட்கார வச்சு என்ன சொன்னாலும் இலை போட்டு சாப்பாடு கொடுங்க, அதோடு வந்து சுவாகம். அதே மாதிரி இந்த பணப்பகை நட்சத்திரத்துக்கு இதை செஞ்சிடலாம். இந்த மாதிரி காதல் கத்திரிக்காய், தேவையில்லாத உறவு, தேவையில்லாத நட்பத்துக்கு வியாழக்கிழமை நன்றாக சமையல் பண்ணி சாப்பாடு போட்டு
சந்தோஷமாக அனுப்பிவிட்டீங்கன்னா அதுக்கடுத்து திரும்ப அவர்கள் உங்களுடைய வாசல் பக்கம் கூட உங்களை முகத்தில் கூட முழிக்க மாட்டாங்க. இது ஜோதிட உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.